ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. ஆஷாதா, கார்த்திகா, மாகா, வைசாக மாசா இந்த 4 மாதங்களில் வரும் பௌர்ணமியை ஆகாமாவை பௌர்ணமி என்பார்கள். இந்த பௌர்ணமிகளில் சூரிய உதயத்திற்கு முன் சங்கல்பத்துடன் கூடிய ஸ்நானம் தத்வாபிமானி அசுரர்களை நம் உடலிலிருந்து விரட்டுகிறது என்று தர்மசாஸ்திரம் கூறுகின்றன. பாபாஜி ஸ்ரீ ராமராஜ்ய வளாகத்தில் பிரதி மாதம் வரும் பௌர்ணமி அன்று விசேஷ பூஜைகள் ஹோமங்கள் செய்கிறீர்கள். இது எந்த தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்கிறீர்கள்? மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டாள் பாடுறபோது மதி நிறைந்த நன்னாள், அதாவது சந்திரன் முழுதாக இருக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது சந்திரனுடைய வடிவம். பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்கிற எந்த ஒரு ப்ரேயருக்கும் 100% பவர் கிடைக்கும். ஏன்னா நம்ம மனசு சந்திரனுடைய ரூபம், சந்திரன் முழுசாக இருக்கு அன்றைக்கி, அதனால் அது மாதிரி இருக்குது. ஸோ பௌர்ணமிக்கு அப்புறம் அது தேய்பிறை ஆகிப்போகுது. அதுக்கப்புறம் அமாவாசை வருது. இந்த அமாவாசைங்கிறது பித்ருலோகத்தினுடைய அக்சஸ் பூமிக்கு ரொம்ப கிட்ட வருது, எல்லாமே சுற்றின்னு தான் இருக்குது. அப்போ பித்ருக்கள்ன்றது யார்? நம்முடைய பெரியவங்க, இறந்து போனவங்க, அவங்கெல்லாம் அந்த எத்திரியல் வேல்டில் இருக்காங்க. ஸோ பூமிக்கு ரொம்ப கிட்ட அந்த எத்திரியல் வேல்டு வர்றபோது நம்ம கொடுக்குற திவசம் தர்ப்பணம் எல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், டிஸ்டன்ஸில் கிடையாது. அதனால் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான பித்ரு காரியங்களை செய்வது என்பது ஒரு பழக்கமாக வந்திருக்கிறது. அதனால் நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே நிலாங்கரையில் இருந்தபோதே கூட பௌர்ணமி பெரியன்னைக்கு பெரிய அளவுக்கு சத்யநாராயணம் செய்வோம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள்லாம் வந்து இதெல்லாம் காரிடாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ இருக்கும், எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு அன்றைக்கி கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த சந்திரனுக்கும் கலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. கலைகள்னால் ஆர்ட்ஸு, கிராஃப்ட்ஸு, பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கும் சந்திரனுக்கும் இருக்குது. அதனால் பௌர்ணமி அன்றைக்கி நம்ம பெரிய அளவுக்கு கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ கூட ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலையும் ஒரு மிடில் லெவலுக்கு ஏதாவது டான்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்முடைய உடம்பு, இதில் எல்லா தேவதைகளும் இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. இப்போ நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, அது சந்திரனுடைய ரூபம். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூஜை செய்கிற போது நம்ம மனசு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங் ஆகுது. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும், மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அந்த மனசு சந்திரன்றதுனால பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்கிற போது நம்ம மனசு ஸ்ட்ராங் ஆகுது. இல்லைன்னா என்ன ஆகுது, எப்போ பாரு நமக்கு ஏதோ ஒரு டென்ஷன், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஃபங்க் ஆகிடும். அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனியிலே அப்படின்வாங்க. எதை பார்த்து தான் பயப்படுறது இல்லை, எல்லாத்தையும் பார்த்து தான் பயப்பட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த டென்ஷன் எல்லாம் கம்மியாகும். எதை பார்த்து பயப்படணும்? அஞ்சுவது அஞ்சாமை பேதுமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில். எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயப்படு. ஒரு புலி வருதுன்னா ஓகே, அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஏன் பயப்படணும்? இப்போ நம்ம உடம்புல எல்லா தேவர்களும் இருக்காங்க. நம்ம மனசு சந்திரன், இந்த இடத்துல நமக்கு சூரியன் இருக்குது, மூக்கு கீழே இல்லையா, இதிலேருந்து காற்று வாயு பகவான் இருக்குது. கீழே வரும்போது நம்ம நெஞ்ச குகையில் முருகப்பெருமான் இருக்கார். மனசு சந்திரன் சொல்லிட்டேன். அது கீழே வர்றபோது வருணன் தண்ணி, இங்கெல்லாம் அது கீழே அக்னி இந்த இடத்துல. அதனால தான் எத்தனை கேலரி சாப்பிட்றேன்னு சொல்கிறது. நம்முடைய வலது கையில் இருக்கிற 5 விரல்கள் இந்திரன், நம்முடைய பாதங்கள் விஷ்ணு. இந்த மாதிரி எல்லா கடவுளும் நம்ம உடம்புல இருக்குது. சரி, நம்ம உடம்புல தான் இருக்கான்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது. இருக்கிற இடம் வேறு. ஒரு பசுமாடு இருக்குன்னா பசுமாட்டுக்கு மகாலட்சுமி என்பது பேக் சைடில் இருக்குது, அது பால் கறக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. இதே மனுஷங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட மகாலட்சுமி நெஞ்சில் இருக்குது. அப்போ தான் வந்து கரவாதி இடுவாங்கிற மாதிரி நிறைய தான தர்மம் பண்ணி உருப்பிடுவாங்கன்றதுக்காக இங்கே வைக்கிறது. அதே மகாலட்சுமி தலைமையில் வச்சா நான் பணக்காரங்கிற கொழுப்பு வந்து அவன் வந்து அடாவடி பண்ண மாட்டிக்குவான். அதனால் எல்லா தேவதைகளும் நம்ம உடம்பில் இருக்கிற மாதிரி
எல்லா ஜீவராசிகளுடைய உடம்புல இருக்கிறது உண்மைதான். இப்போது ஹயக்ரீவர்னு ஒரு கடவுள், அது குதிரையுடைய வடிவமாக இருக்கும். அதனால் இந்த மாத்வாச்சாரி மடாதிபதிங்கெல்லாம்ங்கிறனால கர்நாடகாவில் அவங்க தலை மேலே இப்படி தட்டில் சாப்பாடெல்லாம் வச்சுக்குவாங்க நைவேத்தியம். குதிரை அவங்க 2 ஷோல்டர் மேலே 2 காலை வச்சு அதுலேருந்து சாப்பிடும். ஏன்னா ஹயக்ரீவன்றது ஊர்துவ முகம், தலைக்கு மேலே இருக்கக்கூடியது. அதனால் சாஸ்திரத்தில் நமக்கு தெரிஞ்சாலையும் தெரியலனாலையும் எல்லா விதமான கடவுள்களையும் கும்பிடுறதுக்கு வழி வச்சுருக்காங்க. அந்த எந்த பாட்டில் எந்த கடவுள் எந்த ஜீவராசிக்கு இருக்குன்றதும் மாறுபடும். மனுஷங்களுக்கு வேறு மாதிரி, மற்ற ஜீவராசிகளுக்கு வேறு மாதிரி. ஸோ மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னுவாங்க. நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாம் அமிர்தம் மாதிரி அப்படின்னும். அதனால தான் ஆண்டாள் சொன்னால், மேலையார் செய்வனகள் நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நம்ம பிளைண்டாக அப்படி ஈயடிச்சாங்க காப்பின்னுவாங்க இல்லையா, அப்படி காப்பி அடித்தா போகிறோம். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அந்த காலத்துலேருந்து பண்ணின்னு இருந்தாங்க, நமக்கு சொல்லாதே போட்டாங்க எல்லோரும். அண்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போகிறோம், வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது. நமக்கு அது சயின்ஸுன்னு சொல்லாததுனால இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்ம முட்டாள்தனமாக நம்பின்னு இருக்கோம். இப்போ பச்சை வாழை இலையில் சாப்பிட்றோம், அது அரிசி வச்சு சாப்பிட்றோம். அது என்ன அரிசின்றது ஸ்டார்ச்சு. பச்சை வாழை இலையில் குளோரோஃபில் இருக்குது. அப்போ குளோரோஃபில்லும் ஸ்டார்ச்சும் சேர்ந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி வச்சுருக்கோம். சில மரங்கள் மேலே கந்தகம் இருக்கும், சல்ஃபர், அது எரியும். இதை நம்ம ஆளுங்க முட்டாள்தனமாக வந்து கொல்லிவாய் பிசாசுட்டானுங்க. அது கொல்லிவாய் பிசாசு கிடையாது. அந்த சூட்டில் மரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த சல்ஃபருடைய படிவங்கள் பற்றி எரியுது இல்லையா, அதை அப்படி சொல்லுவாங்க. அதனால் உலகத்தில் எதெல்லாம் நமக்கு பெரியவங்க சொன்னாங்களோ அவங்க அதை விஞ்ஞானம்னு சொல்லாத போய் தொலைஞ்சிட்டாங்க. அதனால் நமக்கு நம்பிக்கைகள் நாளடைவில் தளர்ந்து போயிடுச்சு. இவங்க கேட்ட கேள்விக்கு விட சந்திரன் என்பது நம்முடைய மனதினுடைய ரூபம். அதனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம பூஜை செய்கிற போது நமக்கு மைண்டு ஸ்ட்ராங் ஆகும். அந்த மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக போயிடும். அதனால் பௌர்ணமி பூஜை என்பதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் நீங்கள் பெரிய பெரிய மடாதிபதிகள் சங்கராச்சாரியர் மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா கூட அவங்க பௌர்ணமிக்கு உட்காந்துட்டு நவாவரண பூஜைன்னு சொல்லுவாங்க. அது அம்பாளுக்கு செய்யப்படுகிற மிக விசேஷமான ஒரு பூஜை. அதை செய்வாங்க உட்காந்துக்கிட்டு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்குது, எல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லியிருக்கேன். நம்ம பௌர்ணமிக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீலாங்கரையிலையும் பண்ணோம், வெசன் நகர்லேயும் பண்ணோம், இங்கேயும் கண்டினியூஸாக நம்ம பௌர்ணமிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பௌர்ணமிக்கு ஒரு யாகம் வளர்க்குறோம். ஒவ்வொரு தடையும் விசித்திரமான யாகங்களை செய்கிறோம். குழந்தையே இல்லாதவங்களுக்காக ஒரு தடவை பண்ணேன் நான், புத்திர காமேஷ் யாகம்னு பேர். யாருக்கெல்லாம் வேணுமோ குழந்தைங்க அவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு எடுக்க சொன்னோம், எதனால் குழந்தை இல்லைன்னு சொல்லி. அதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு அது ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்துப்படி அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறதுன்னு சொன்னோம். அண்டு அவங்க ஃபேமிலி டெய்ட்டி குலதெய்வம் அதுக்கு ஏதாவது பூஜை பாக்கி இருந்தாக்கா அதை பண்ணுற மாதிரி பண்ணிடணும். இங்கே யாகத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு தங்க வச்சு புத்திர காமேஷ் யாகம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டோம், எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்ததுன்னு. மேக்ஸிமம் பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ பெரியவங்க சொல்கிற புத்திர காமேஷ் யாகம் நல்லது தானே. இதை விட நம்ம சாஸ்திரங்களில் எல்லாத்துக்கும் வழி இருக்குது. எதுக்காக குழந்தை லேட் ஆகுது அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பூஜை நாம் செய்யலாம், நம்ம மனசாட்சிப்படி செய்யலாம், அது ஒன்று செய்யலாம். ரெண்டாவது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற போது இப்போல்லாம் சீரியஸாக ஜாதகம் பார்க்குறதில்ல, அந்த காலத்தில் பார்ப்பாங்க. இல்லை யாருக்காவது RH நெகட்டிவ் பிளட் இருந்தாக்கா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதனால் RH நெகட்டிவ் இருக்கிறவங்க இன்னொரு RH நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணினா குழந்தை பிறக்கும். வேறு குரூப் பிளட் இருக்கிறவங்க பண்ணினா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிறக்காது. அதனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. 14 பொருத்தம் 16 பொருத்தம் சொல்லுவாங்க. அதில் இதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த கணக்கு பிள்ளைமாரோ இல்லை ஐரோ 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து டிக்கெட்ஸ்ன்னு வருவாங்க. 10க்கு 10, 10க்கு 9, 8 மார்க் போட்டுனே வருவாங்க. அதில் ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் இதெல்லாம் இருக்குது. அது கரெக்டாக இருந்தால் குழந்தை பிறக்கும் ஒன்று. ரெண்டாவது, 2 பேருக்கு ஏன் ஒத்து போகுது ஏன் ஒத்து போகலைன்னா அதில் சொல்லுவாங்க, இந்த ஸ்பிரிட்டு ஆம்பளையில் இருக்கிற ஸ்பிரிட்டு பொம்பளைக்கு, இந்த மரம், இந்த விலங்கு, இந்த பறவை இப்படிலாம் இருக்குது. ஸோ இதை டேபிளர் பண்ணுவாங்க, பயந்தேன்னா இது இதுன்னான்ட்டு.
அப்போ அந்த 2 விலங்கு இல்லை 2 பறவை 2 மரம் இதெல்லாம் வந்து ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். இதில் ஒத்து போகலன்னு வச்சுக்கோயேன், ஒரு குறிப்பிட்ட விலங்கு இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிட்றதா இருந்தால் அவங்க வாழ்நாள் பூரா அடிச்சுக்கின்னு தான் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்டேயும் இருக்குது. அதனால் அழகாக ஜாதகம் ஜோசியெல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த காலத்துலேருந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கரெக்டாக பார்த்தாக்கா சரியாக வரும். எல்லாம் கரெக்டாக வரும். ஜோசியம் என்பது பாரதியார் சொல்கிறார், ஜோதிடம் என்பது இகழுங்கிறாரு. ஆனால் அப்படி இகழ தேவையில்லை. நீங்கள் கரெக்டான ஜோசியக்காரங்கிட்ட போகணும். சும்மா அவன் வந்து பழப்பு இல்லாமல் ஜோசியம் கற்றுக்கொள்ளுங்கள்னு புக்கை படிச்சு போட்டு அதை வச்சு வளர்ந்து இருக்கானா, அந்த மாதிரி ஆள்கிட்ட போனால் அவனுக்கு இல்லாததெல்லாம் சொல்லி குழப்பி விட்டுருவான். அந்த மாதிரி ஆள்கிட்ட போகாத. இந்த பாரம்பரியமாக இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, வழி ஆட்சி கொள்கின்றது மாதிரி, அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போய் நீ பார்த்தேன்னா ஜாதகத்தை கரெக்டாக பண்ண முடியும். பாலன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இறந்துட்டார். அவர் வந்து தனியாக மூகாம்பிகை கோயிலெல்லாம் கட்டியிருந்தார் இந்த இடத்துல, தாய் மூகாம்பிகை கோயில். அப்படி தாய் மாதிரி இருப்பார். 90 வயசு கூட நல்லா கண்ணு தெரியும், நல்லா பேசுவார், டேட்டோடு சொல்லுவார், இந்த டேட்டுக்கு இது நடக்கும், இந்த டேட்டுக்கு இது நடக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சீட்டிங் பண்ணுறதில்ல, நல்ல மந்திரம் சொல்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, அந்த நியம நிஷ்டைகளை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், வாக்பலித்தம்னுவாங்க. நம்ம எல்லார்கிட்டேயும் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, ஆனால் அந்த சரஸ்வதியை வெளியே கொண்டு வரணும். அதனால தான் நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக அப்படிங்கிற அந்த உபாசனா பலத்துக்கு போனவங்களுக்கு அந்த பவர் கிடைக்குது. அதனால் அவங்க சொல்கிற ஜோசியம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு கேளு, அதற்கு என்ன பரிகாரம்னு நான் சொல்கிறேன். அதாவது என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன், கரெக்டாக பேசுகிறது. என் நாட்களையும் சரஸ்வதி இருக்கா, நான் என்ன சொன்னாலும் கூட பலிக்குங்கிற மாதிரி. ஸோ வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு விஷயம். கடவுளுங்கிற ஒரு இருக்கிறது உண்மைதான். ஆனால் உன்னுடைய டே டு டே லைஃப்பில் கடவுள் தலையிடுறதில்லை. உன்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய பதிவுகள் இருக்குது, அதில் நல்லது கெட்டதுன்னு என்ன செஞ்சியோ அதனுடைய போக்கில் இந்த பிறவியிலிருந்து இறப்பு வரைக்கும் உன் வாழ்க்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உன் ஜாதகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏற்கனவே நீ செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில். இதெல்லாம் வந்து கடவுள் தலையிடுறதில்லை. நீ எத்தனை கோயிலுக்கு போய் சுற்றினாலையும் எத்தனை இது பூஜை பண்ணாலையும் கூட உன் ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் நடக்கும். நீ ஒரு வேளை கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை பண்ணுற போது நீ பாம்பு கடிச்சு சாகணும்னு வை, தேல் கொட்டி கொஞ்சம் வலிக்கும், அவ்வளோதான், அன்றைக்கி பாம்பு கடிக்காது. இதே நீ பூஜை பண்ணாத ஆளாக இருக்கேன்னா உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபா தான் கிடைக்கும். அதனால் பூஜைன்றது உன்னுடைய கர்மாவை கம்மி பண்ணிக்கிறதுக்கும் புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கும் உதவுமே தவிர இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது கர்ணன் நாகாசுரம் விடுறான். அந்த நாகாசுரம் அர்ஜுனனை சாகடிக்கணும்னு விதி இருக்குது. ஆனால் அவன் கிருஷ்ணரை நம்பின்னு உக்காண்டிருக்கான். கிருஷ்ணரே தேரை ஓட்டின்னு இருக்கிறான், அர்ஜுனன் தேர் மேலே நிற்கிறான். இப்போ அந்த நாகாசுரம் வரத்தான் செய்யும், அவன் விடுவான். ஆனால் கிருஷ்ணரை நீ நம்புறதுனால அவர் தேரை கொஞ்சம் அமுக்கிடுவார். அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னா அந்த நாகாசுரம் கீழத்தை மாத்திரம் தட்டி விட்டு போடுவோம், இல்லைன்னா அர்ஜுனன் செத்து போடுவான். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். பரீட்சித்து மகாராஜான்னு இருந்தான். அவன் ஒரு ரிஷிக்கிட்ட சாபம் வாங்கிடுறான், இந்த மாதிரி பாம்பு கடிச்சு சாக போகிறேன்ட்டு. என்ன பண்ண முடியும், அவனுக்கு வேறு வழி தெரியல. அப்போது சுகபிரம்ம ரிஷின்னு ஒருத்தரை கூப்பிட்றான். அவங்க குலகுரு மாதிரி அவர் தான். பஞ்ச பாண்டவர்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது. சுகர், அதுக்கப்புறம் பராசரர், சுகர், வேதவியாசர், இப்படி வருது அந்த பரம்பரை. அவர் சொல்கிறார், என்ன ஆனாலும் நீ பாம்பு வச்சு தான் சாவ, நான் போகிற வழிக்கும் உனக்கு நல்ல புண்ணியம் வரத்துக்கு வழிகாட்டுறேன், எதிரில் உட்காருன்னு அவங்ககிட்ட கிருஷ்ணர் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். அதுதான் பாகவதம். இந்த பாகவதத்தெல்லாம் ஃபுல்லாக கேட்டு முடிச்சிடுறான். அவர் சொல்கிறாரு, நான் பெரிய மனுஷன், நான் இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு உன்னை கடிக்காது, என் மேலே இருக்கிற மரியாதைக்காக, அதனால் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் தலை மேலே கை வைக்கிறாரு. அவனுடைய ஆத்மா வெளியே போயிடுது. அவனுடைய உடம்பு சும்மா அப்படி உட்காந்துக்குது. இவர் கிளம்பிடுறாரு. அந்த பாம்பு வந்து சும்மா அவனை தொட்டுட்டு போகுது. அப்போ நிமித்த மாத்திரம் பண்ணுவாங்க. என்னதான் பரீட்சித்து ராஜா கர்மாந்தாயும் அந்த சுகர் வந்து பாகவதம் சொல்லி மாற்றி உயிரற்ற அந்த ஆத்மாவை பிரிச்சிடுறாரு. அந்த உடலில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. அதே மாதிரி அஸ்வத்தாமன் பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் செத்து போனோன்ட்டு அவன் பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான். குழந்தை கறிக்கட்டியாக பிறகுது பரீட்சித்து. கிருஷ்ண பரமாத்மா தான் சரி, நமக்கு வேண்டிய பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு
அவளுடைய கர்ப்பத்தில் இருந்த அபிமன்யுடைய ஒய்ஃப் இல்லையா, அவள் கர்ப்பத்தில் இருந்த பரீட்சத்துக்கு மாத்திரம் உயிர் கொடுத்தார். ஆனானுப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே பரீட்சத்துக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி இருந்தால் கூட அவனுடைய கர்மா அவனை விட மாட்டேன்னுது. அதனால் என்ன பண்ணுறான், காட்டில் போகிற போது அங்கே இருக்கிற சாமியார் நம்மளை மதிக்கலைன்னு சொல்லிவிட்டு அவர் கழுத்தில் ஒரு பாம்பை போட்டு போகிறான். அப்போ அந்த பாம்பு கட்சி சாகணும்னு இப்போ சொன்னேன்னு அந்த கதை தான், தட்சக பாம்பு கட்சி சாகணும்னு சொல்லிட்டு. அப்போ சுகபிரம ரிஷி வராரு. அவன் பாம்பு கட்சி செத்தான்னு உடனே அவன் மகங்கிறான் இல்லையா, யார், பரிசித்தியுடைய ஜன்மேஜயன். அவன் எங்கள் அப்பா பாம்பு கட்சி செத்தாரா, இந்த உலகத்தில் பாம்பே இருக்காது அப்படின்னு சொல்லி பெரிய யாகம் செய்கிறான். அது சர்ப யாகம்னு பேர். இந்த யாகத்தோட பவருக்கு எல்லா பாம்புகளும் பொதுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு அந்த நெருப்பில் வந்து விழுந்துக்கினே இருக்குது. இப்போ இவனை கட்சிய தட்சக பாம்பு இந்திரனுடைய சீட்டை போய் சுற்றிக்குது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி. அந்த யாகத்தோட பவருக்கு இந்திரனுடைய சீட்டே எகிருது. அவன் கேடும் கேட்டு போனால் அவன் குச்சிட்றான். அப்போ எல்லா பாம்புங்களும் வந்து இதாயிடுச்சா. அப்போ நார்மலாக ஏதோ ஒரு பாம்புக்கு நீங்கள் கஷ்டம் பண்ணாமே உங்கள் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் வந்து இல்லாத ப்ராப்ளமெல்லாம் வருது. இவ்வளோ பாம்புங்க சாகிறதுக்கு அவன் கஷ்டமாக இருந்தான்ல, அதனால் அவனுக்கு சொரியாசிஸ்னு ஒரு வியாதி வருது. சொரியாசிஸில் ஒர்ஸ்ட்டுன்னா இந்த ஸ்கின் ஃபுல்லாக வெளியே போயிடும். உன்னுடைய எலும்பு தசைகள் எல்லாம் வெளியே தெரியும். காற்று அது மேலே பட்டாலையும் கஷ்டம், வெயில் பட்டாலையும் கஷ்டம். அப்படி நீ கஷ்டப்படுவேன் நரக வேதனையில். அப்போ அவன் போய் அழறான். அப்போது உத்தவர் அவருக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு. நீ உங்கள் குலகுருவாக இருந்த கிருஷ்ணர் இப்போ குருவாயூரில் இருக்கார், அவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், நீ அங்கே போகணும். அப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அவன் கஷ்டப்பட தான் செஞ்சான். இத்தனை பாம்புங்க கொண்ட பாவம் அவனுக்கு சொரியாசிஸ் வந்துச்சு. ஆனால் திருப்பியும் கடவுள்கிட்ட வந்து மன்றாடி அவனுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த கர்மான்றது நம்முடைய செயல்களுடைய விளைவு, காஸ் எஃபெக்ட். இதில் கடவுள் தலையிடுறதில்லை. கடவுளை கும்பிட்டேன்னா ஏதோ கொஞ்சம் கஷ்டம் குறையும், உனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் கூடும். இல்லாமல் பண்ணுறதே கிடையாது. எந்த கடவுளும் பண்ணவே மாட்டாங்க. யாராக இருந்தாலையும் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலையும் அவங்களுக்கு கர்மா இருக்குது. இல்லைன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஏன் த்ரோட்டில் கேன்சர் வருது? அவர் பெரிய மகான் தானே, எப்போவர் காளியை கட்டின்னு தானே உட்காந்துருந்தார். ரமண மகரிஷி 12 வயசுலேயே திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பாதாள கோயிலுக்கு வந்து தவம் பண்ணி வெங்கட்ராமனா இந்த வரும் ஆயிட்டார். அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் வந்துச்சா இல்லையா? ராம் சரத்குமார் சாமி காசியிலேருந்து வந்து ஒரு 40 வருஷ காலம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய்ஜராம் சொல்லி திருவண்ணாமலை சுடுகாட்டில் சுற்றி இருந்தால் தானே அவருக்கு ஏன் யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வருது? இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கினே போனி கர்மான்றது இருக்குது. நீ எவ்வளோ பெரிய மகானானாலையும் இந்த உடம்பை விட்டு நீ போகணுன்னா நீ கர்மாவை அனுபவிக்கணும். ஒரு தடவை காஞ்சி மகாபெரியவர் இருந்தபோது அவருக்கு வயிற்று வலி, வயிற்று இப்படி பிடிச்சின்னு, ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார் ஒழுங்காக. அதனால் அவருக்கு கிரானிக் அல்சர் இருந்துச்சு. அவருடைய லங்குக்குள்ளே மணலெல்லாம் போயிடுச்சு. அதனால் ஒரு லங்கு வேலை செய்யாது. இப்படிலாம் அவருக்கு 1000 ப்ராப்ளம் இருந்தது உடம்புல. அப்போ அந்த வயிற்றை பிடிச்சிட்டு அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் பெரியவருக்கே இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இதில் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாராம். அப்போ கர்மா பெரியவங்க அனுபவிக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஊதத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டி மணி அடிச்சாக்க எந்த கர்மாவும் உங்களுக்கு வரவே கூடாது. நான் என்ன சாமி கும்பிட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கடவுள்கிட்ட அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். கர்மா யாரையுமே விடாது. யாராக இருந்தாலும் கர்மா உண்டு. ஏன்னா நீ 9 பிளானட் இருக்குது உலகத்தில். நீ பிறக்கிற போது அந்த 9 கிரகமும் உடம்பை கண்ட்ரோல் பண்ணிக்குது. நீ ஒரு செல்ஃபோன் வாங்குற, எந்த சேட்டலைட் கனெக்ஷன் வாங்குறியோ அதனுடைய பிஎஸ்என்எல் அது இது வோடஃபோன் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட ஃபோனில் கனெக்ட் ஆகி போகுது. அந்த மாதிரி நம்ம பிறக்கிற போது நம்மக்கிட்ட 9 ஓட்டை இருக்குது. கீழே 2, அது போக இங்கே 2, ஒன்று 3, கீழே 5, இது மொத்தம் 9 இருக்குது. ஸோ 9 பிளானெட்டும் 9 ஓட்டை வழியாக கனெக்ட் ஆகும். அதனுடைய ப்ரோக்ராம் படி தான் உன் லைஃப் நடக்கும். இந்த நவத்வாரங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய போக்கில் தான் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும். உன்னுடைய உயிர் பிரியிறது இல்லையா, அது கூட இந்த 9 ஓட்டில் ஏதோ ஒன்று வழியாக தான் பிரியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வேறு வேறு மாதிரி மாறும். அதனால் இந்த 9ல் நீ எதுக்கு கனெக்டடாக இருந்தியோ அந்த மாதிரி அந்த ஓட்டையில் போகும். அதனால் கர்மா இருக்கிறது உண்மை தான். எவ்வளோ பெரிய மகானாக இருந்தால் அவனுக்கும் கர்மாலாம் உண்டு. இது நான் சொன்ன எக்ஸாம்பிளாக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு தப்பிச்சவங்கன்னு யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய மகான்கள். ஒரு இவர் இருந்தார் வைஷ்ணவத்தில், ஒரு பெரிய ஆச்சாரியன். அவர் சிஷ்யர் சொன்னார், நான் இருந்து என்ன பண்ண போகிறேங்க, உங்கள் கர்மா எனக்கு கொடுத்துருங்கன்னு. ராஜா பழவேன்னுவாங்க. டைப் ஆஃப் எ கேன்சரஸ் க்ரோத் அவருக்கு முதுகு தண்டில். அவர் சொல்கிறார், இல்லை என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கணுன்னார்.
அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் அவர்கிட்ட நாகமகாசாயின்னு ஒரு சிஷ்யன்தான். அவன் சொன்னால், நீங்கள் த்ரோட் கேன்சரில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பேசாமல் உங்கள் கேன்சரை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு. அவர் இல்லை, என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பான்ட்டு. சிஷ்யங்கள்லாம் சொல்கிறாங்க, சாப்பிடக்கூட முடியாமல் கஷ்டப்படுறீங்களே, நீங்கள் தான் காலிக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்க, அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக அந்த அம்மா கிட்ட கேளுங்கன்னு. மறுநாள் எல்லா கோடிங்களும் வந்துடுதுங்க. கேட்டிங்களான்னு சொல்ல, கேட்டேன். என்ன சொன்னான் காளின்னு, நீ ரொம்ப அப்பாவியாக இருக்கடா, உங்கள்கிட்ட நிறைய தவம் இருக்குது, இதெல்லாம் இந்த ஜனங்கள்லாம் ஃப்ராடுங்க, உன்னை ஏமாற்றி பிடிங்குவானுங்க. அதனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக லௌகிகத்தில் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட உன் பவரெல்லாம் கொடுத்துட்டு நீ என்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான்னாராம். இவ்வளோ தான் நடக்கும். அதாவது இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட், காட் வில் அலோவ் யூ டு ஹேண்டில். இஃப் யூ ஆர் நாட் இன்டெலிஜென்ட், உங்கள்கிட்ட பலம் இருக்கும், தவத்தோட பலன், ஆனால் அது யாருக்காவது குழு சொல்லிடுவாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்றது இது தான். ஒன்று மேட்ரு, இன்னொன்று எனர்ஜி. நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி. ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு பின்னால் இருக்கிறது குந்தா ஹெட்டு எலர்ஜிலையோ வேறு எங்கேயோ ஒரு கல்பாக்கத்துலேயோ நெய்வேலியிலையோ இருந்து வர்ற கரண்ட், அது மேட்ரு, இது எனர்ஜி. அது மாதிரி உலகத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேட்ரு, அதனுடைய எனர்ஜி அவுட்லெட்டு விவேகானந்தர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேட்ரு எனர்ஜி இருக்கும். இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்காத பல்வேறு நிலைகள். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு சாமியார்னோடனே அவருக்கு எந்த கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிற உதாரணம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களுக்கும் கஷ்டங்கள்லாம் உண்டு, ஆனால் அவங்க அதை வில்ஃபுல்லாக அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து ஏதோ ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறது இல்லை. கடவுள் கொடுத்த வேலை ஏதோ ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான். நம்ம கர்மாவை நாம் அனுப்புவோம். அதனால் இயற்கையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானவை. இந்த உலகத்தில் யாருக்கும் வந்து எக்ஸம்ஷன் எல்லாம் எந்த கடவுளும் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் உன் ஜாதகத்துப்படி உன் லைஃப் ஸ்மூத்தாக போகும். நீ அதில் கொஞ்சம் கடவுளை கும்பிட்டுன்னுட்டு தான தர்மம் பண்ணி இருந்தியானா இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூடும், அவ்வளோதான். இல்லாத இல்லை, ஆனால் கூடும், ப்ளஸ். அப்படி இல்லை, உனக்கு நல்லது வரணும்னு நீயா கெடுத்துக்கணுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு கடவுள் பொறுப்பாக இல்லை. கடவுள் உன்னிடத்தில் அறிவு வடிவாக இருக்கிறார், உங்கள்கிட்ட அன்பு வடிவாக இருக்கிறார். ஒரு வண்டிக்கு, வாழ்க்கை என்ற வண்டிக்கு ரெண்டு, ஒன்று அறிவு, ஒன்று அன்பு. இந்த ரெண்டையும் வச்சு நீ தான் இந்த உலகத்தில் பண்ணணும். இந்த அன்புங்கிறது எமோஷ்னல், அறிவுங்கிறது ரேஷ்னல். அப்போ கடவுளை கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாயின்னு அருணகிரி சொல்கிற மாதிரி எமோஷன் தேவைப்படும். அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சின்னு இருக்குது, பள்ளங்குது, கிணதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு தேவைப்படும். அந்த அறிவையும் அன்பையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறது. ஒன்று ரேஷ்னல், இன்னொன்று எமோஷ்னல். அதுதான் வாழ்க்கை என்பது. ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறவன் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாடி இப்படி ஒரு மாடி இப்படி இழுத்து இருந்ததுன்னு வையேன், அப்போ அவங்க வாழ்க்கையில் they will have setbacks. And always you should be balanced. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. தன் நிலையில் யார் செடியாகிறானோ அவன் மலையை விட உயர்ந்தவன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நீ செடியாயிரு, அவ்வளோதான். எது வந்தாலும் இடரினும் தளரினும் நன்றே வரினும் தீதை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் மனதன்றே அழித்து விட்டேன். அதுதான் ஆன்மீகம். நல்லது வந்தால் என்ன, கெட்டது வந்தால் என்ன, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரு. நீயே கடவுளுக்கு சொந்தம் தானே. கடவுளுக்கு என்ன பேர்? உடையவன். நீ யார்? உடைமை. அவன் உன்னோட பாஸு, நீ அவனுடைய பொசிஷன். அவன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மை இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுவான், நல்ல மூடில் இருந்தால் அந்த பொம்மைக்கு குளிப்பாட்டி ஸ்டிக்கர் போட்டு வச்சு ஜடெல்லாம் போட்டு யானையில் போட்டு ஆட்டி அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கும். பேட் மூடில் இருந்தால் அந்த பொம்மைக்கு மட்டுன்னு அடிக்கும். அந்த மாதிரி கடவுள் ஒரு குழந்தையாக இருந்தால் நீ அவங்க கையில் பொம்மை. கடவுள் வந்து தாயாக இருந்தால் நீ அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை. புரியுதா? கடவுள் தாய் என்றால் நீ குழந்தை. அந்த அம்மா வந்து பட்டுன்னு அடிப்பா, அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு கொஞ்சுவா. அந்த குழந்தை என்னையா அடிச்சு என்னையா கொஞ்சம்னு கேட்காது இல்லையா? அதே தாய் தான் 7 மணிக்கு பால் கொடுக்கணுமேன்னு சொல்லி பாலை சூடு பண்ணி ஃபூஃபும் ஊதி கொண்டாந்து நான் ஒரு வாயில் போட்டுன்னுட்டு குழந்தைக்கு ஊட்டுறா. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை அப்படின்னா அதுதான் அர்த்தம். அப்போ கடவுள் என்பவன் ஒரு தாயாக இருந்தால் நம்மெல்லாம் அவங்ககிட்ட குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. கடவுள் ஒரு குழந்தையாக இருந்தால் நம்மெல்லாம் அவன் கையில் ஒரு பொம்மைன்னு நினச்சிக்கோங்க. இது அந்த காலத்து டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு. நீ ஒரு தாயானால்
முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை. தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு, உன் கைகளிலே என் வாழ்வு. தொட்டு கொடுத்தால் சிரிப்பேன் நான், தட்டி கழித்தால் அழுவேன் நான். அழுவதும் சிரிப்பதும் என் வேலை, அடிப்பதும் அணைப்பதும் உன் பாரம். நீ ஒரு தாயானால் முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from M. Venkatraman. Namaste Baba. The question is about Satru Samhara Trisadi on Lord Muruga. It includes Bijaksharas in different orders and in combinations and the name Saravana Bhava in different orders. Please explain in your style the origin of the sloka, the structure and also the practical use of the combinations. சத்ருனா யாரு? நம்முடைய எதிரிகள். ரெண்டு விதமான எதிரிகள் இருக்காங்க. ஒன்று நமக்குள்ளேயே இருந்து நம்மளை குழப்புறது, காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. அதாவது ஆசை, காமம், குரோதம், ஒருத்தர் மேலே வெறுப்பு வர்றது, இதெல்லாம். இன்னொன்று புறப்பகைவர்கள். அது யார்? உனக்கு எதிரியாக அவன் நினைக்கிறான், நீ நினைக்கலைன்னா கூட அவன் உன்னை எதிரியாக நினைக்கிறான், உன்னை ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி புறப்பகைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ சத்துருக்கள் என்பது வகப்பறவைகள், புறப்பகைவர்கள் 2 பேர் இருக்காங்க. சம்ஹாரம்னா என்ன? அந்த எதிரிகளை இல்லை எதிர்ப்புகளை அழித்து விட்டு நாம் மேலே வர்றதுக்கான ஒரு யாகம்னு சொல்கிறது. இதுதான் அந்த யாகம் செய்வதனுடைய பலன். ஏன் முருகப்பெருமானுக்கு அதை செய்கிறாங்கன்னா, முருகர் தான் சத்ரு சம்ஹார மூர்த்தி. எதிரிகளை அழிப்பதற்காக தேவ சேனாதிபதியாக இந்த உலகத்தில் அந்த சூரபத்மன் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் அழித்தவர் அவர் தான். அதனால் அவர் தேவ சேனாதிபதி, தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கிறாரு. அதனால் அந்த முருகன்கிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, இந்த மாதிரி என்னுடைய எதிரிகள்கிட்ட இருந்தாலும் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க. இதில் நீ மந்திரம் சொன்னாலையும் சொல்லலைன்னாலையும் இப்படி தான் பூஜை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ முருகன்கிட்ட ஒரு சாதாரண வேலை வச்சு அதுக்கு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பழம் கிள்ளி வச்சுட்டு வேணாலையும் அதே தான். உனக்கு மந்திரம்லாம் தெரியணும், அதெல்லாம் நீ சேண்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சேண்டிங்னா என்ன பண்ணுறாங்க இவங்க, 6 எழுத்து இருக்கு இல்லையா, சரவண பவன்றதை இதை மாற்றி மாற்றி போடுவாங்க. சரவண பவனாக்கா ரணபவ சவ, இந்த மாதிரி அந்த 6 எழுத்துக்களை மாறி மாறி போட்டுனே இருப்பாங்க. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் கூடிக்கிட்டே போகும், இத்தனை தடவை வருதுங்கிற மாதிரி. ஸோ மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரம்ன்றது என்ன, யார் நிறைவு அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம காதில் கேட்குற மாதிரி சொன்ன சத்தங்கள், அதுதான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேங்கிற மாதிரி மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. அதனால தான் பாரதி என்ன சொன்னால், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல்னா. சாதாரண ஒரு வார்த்தை பேசினாவே தி ஷுட் சவுண்ட் ரெசனேட் லைக் மந்திரம், காதில் நமக்கு அப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. மந்திரம்னா என்ன, மண் ப்ளஸ் திறம். மனசு இருக்கு இல்லையா, அது யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மனசில் எண்ணுகிற எண்ணங்கள் இல்லையா, அதுக்கு ஒரு பவர் கிடைக்கிது. அதுதான் மண் திறம், மனிதனுடைய பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனது நீ ஸ்ட்ராங் பண்ணணும். முதல்ல உன் மனசு ஸ்ட்ராங்காக இருந்து நீ இது நடக்கணும்னு நினச்சா, எண்ணியாங்கு இதுவரை திண்ணியராக பெறின், வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். அதனால் மனசு ஸ்ட்ராங் பண்ணணும். இது மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரம் என்னும். மனசையாக அடக்க முடியலன்னா நீ மந்திரம் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? உட்காந்துட்டு வேறு ஏதோ வீட்டில் இருக்கிறது ஆஃபீஸில் இருக்கிறது நினச்சி உட்காந்துக்கிற, அதுக்கு பூஜை பண்ணுறது வேஸ்ட்டு. நீ ஒரு சூரியனுக்கு நேராக லென்ஸ் பிடிக்கிற, இங்கே ஒரு பேப்பர் பிடிக்கிற, அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அந்த லென்ஸ் வழியாக குமிஞ்சு இந்த பேப்பர் பற்றி எரியணும். அதான் ஃபோக்கஸ்ன்றது. அந்த மாதிரி நீ டோட்டலாக உட்காந்துக்கிட்டு எந்த கடவுளை எந்த மந்திரத்தை சொல்கிறியோ அது பீஜம்னாக்கா விதைன்னு அர்த்தம். பீஜாட்சரம் என்றால்
அந்த வார்த்தைகளால் நீ கொண்டு வரக்கூடிய ஒரு மரம் மாதிரி வச்சுக்க, பீஜத்தின விதையிலிருந்து வருகிற மரம் மாதிரி உன்னுடைய பிரார்த்தனை வரும். ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம். அதாவது எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த மாதிரியான சவுண்டெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி. நீங்கள் இந்த மகரிஷி மகேஷ் யோகியில் இங்கே குருசாமி மையார் ரோட்டில் ஆஃபீஸ் இருக்காங்க, உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுப்பாங்க. போனீங்கன்னா ஒரு வெள்ளை கர்ச்சீஃபு ஒரு ரோஜா பூ எடுத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க குருவோட படத்துக்கிட்டு நீ வச்சிடணும். அவர் நீ ஸ்டூடெண்ட்டா நீ பிஸ்னஸ் மேனா என்னான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளது சரஸ்வதி சம்மந்தப்பட்ட மந்திரம். இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு துட்டு கேட்பான், அதனால் அந்த மாதிரி இப்படி ஏதோ ஒரு பீஜத்தை கொடுப்பாங்க, சிங்கிள் சிலபல். ஒரு கோகோ கோலான்னு கொடுக்குறேன்னு வையேன், ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், என் வாயில் நான் மந்திரம்லாம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நீ சொல்லினே இருக்கணும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் காத்தால 20 நிமிஷம் சாயந்தரம் கோகோ கோலான்னு சொல்லினேன். ஆரம்பத்தில் வரவே வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சா ஒரு 2 நிமிஷம் வரும், 18 நிமிஷம் ஊர் கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கோகோ கோலா வரும். 4வது நாளைக்கு போகிற போது ஊர் கதையும் கிடையாது, கோகோ கோலாவும் கிடையாது. ஒரு குழந்தை தூளியில் தூங்கி ஏழ்ற மாதிரி பொஸ்க்குன்னு விழுவேன். அப்போ நீ தியானத்தில் இருந்தால் உனக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் தான். ஒரு பில்டிங் மேலே ஏறத்துக்கு ஏணி தேவையில்லையா, அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ எதையாவது நம்புறேன்னா அதை சொல்லணும்னா போகிறோம், உனக்கு கவலைப்பட தேவையில்லை. கர்நாடகாவில் ஒரு ஆள் இருந்தார், கனகதாசான்னு பேர். அவர் அந்த ஊரில் இருந்த ஜாதியில் கீழ் ஜாதி. அவர் ஒரு சாமியார்கிட்ட போய் எனக்கு ஒரு மந்திர உபதேசம் கொடுங்க அப்படின்னார். அவர் இவனை கிண்டல் அடிக்கிறதுக்காக எரும மாடே உனக்கு எதுக்குடா மந்திரம்னு சொல்லணும், நான் நினைக்கேனே கோண மந்திரா அப்படின்னார். உனக்கு எதுக்குடா கோணன்னா எரும மாடு மந்திரம்ன்ட்டார். இவன் அதான் மந்திரம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கோண சொல்லிட்டு இவனுக்கு பவர் வந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற டேம் உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியே வரப்போகுது. இவன் எரும மாடுன்னு ஃபீலிங் வந்துச்சு இல்லையா, அதனால் இவன் போய் முட்டு கொடுத்த உடனே டேம் அப்படியே நின்றுட்டான். கனகதாஸுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி கஞ்சங்கார் ராமதாஸ் 99 ஸ்டோரிஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு பையன் வாத்தியார் பாடம் எடுக்கிற போது இது ஒன்று நினச்சின்னு உக்காந்துருப்பான். வாத்தியார் என்னடானார், எங்கள் அப்பா புதுசாக ஒரு பசுமாடு வச்சுருக்காரு, அது வந்ததுலேருந்து எனக்கு அது மேலேயே எண்ணங்குதுன்னு. நீ ஒன்று செய், நம்ம ஊர் மலை மேலே ஒரு சின்ன குகை இருக்குது, அந்த குகையில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த பசுமாட்டை பற்றியே நினைக்கணும், வேறு எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. எப்போ அந்த எண்ணம் முடிஞ்சு போது நீ என்கிட்ட வா அப்படின்னாரு. இவன் போயிட்டான். போயிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே வரான். வந்தவொடனே வாத்தியார் இங்கேருந்து கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு. எனக்கு பசுமாட்டு ஞாபகம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னா. சரி உள்ளே வாண்டார். இல்லைங்க என் கொம்பு முட்டுதுன்னா. அப்போது நீ எதை நினைக்கிறியோ அதுவாக நீ மாறி விடுகிறாய். இந்த மந்திரங்களெல்லாம் அதுக்கு தான் வேண்டியது. இட்ஸ் லைக் எ பாஸ்வேர்ட், அண்ட் இஃப் யூ சீரியஸ்லி டேக் இட் யூ கெட் இன் டு தட் குரூப் இல்லையா. நான் 2 கதை சொன்னேன் இல்லையா, 2 இந்த மாதிரி தான் நடந்தது. எவ்வளோ பேர் இருக்காங்க. கபீர்தாசர் இருந்தார், அவருக்கு ராமருடைய மந்திரம் வேணும். அவருக்கு யார் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்காமையே இருந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயர் அந்த ஏரியாலெல்லாம் சுற்றுறாருன்னு தெரியுது. ஒரு நாள் பஜனை ராமநாமம் நடக்கிற இடத்துல அவர் ஆஞ்சநேயர் இருப்பாருன்ட்டு அங்கே இருக்கிற ஒரு வயசான கிழவருக்கு ஒரு தெரியுது ஆஞ்சநேயர். அவர் காலை கட்டியாக பிடிச்சிக்கிறாரு. அவர் என்னை விட்றான்னு தரத்தரம் இழுத்துனே போகிறாரு. இவர் அது கூடயே போகிறாரு. கடைசியில் இவருக்கு ராமனுடைய மந்திரத்தை கொடுக்குறாரு. துளசிதாசர் இந்த மாதிரி நடந்துச்சு. கபீர்தாசர் இருக்கார், அவருக்கு ஒரு குரு கிடைச்சார், அவர் பேர் ராமதாசர். இவர் சொன்னார், நீ துளுக்க, நான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, நான் இந்துன்ட்டார். இவர் நீ என்னடா எனக்கு மந்திரம் கொடுக்குறதுன்னு அவர் டெய்லி காத்தால் கங்கையில் குளிக்கிறதுக்கு காசிக்கு வருவார். அவர் எந்த ரூட்டில் வர்றாரோ அங்கே போய் இவர் படுத்துக்கினார். அவர் வர்றபோது கால் இவர் மேலே பட்டுட்டு ராம் அப்படின்ட்டார். எனக்கு மந்திரம் கிடச்சிச்சுன்ட்டு கபீர்தாசர் எப்போ வர இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பவர்ஃபுல் ஆகிட்டார். எல்லார்ட்டையும் சொல்லுவார், எனக்கு குரு கிடச்சிட்டாரு, ராமதாசர் தான் என் குரு, அவர் மந்திரம் கொடுத்துட்டாருன்றார். ஒரு நாள் தமிழ்நாட்டிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து இந்த காதை இருக்கிற சாமியார் ஒருத்தன், நம்ம ஊரில் இந்த காதை இருப்பார் இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த மாதிரி ஒருத்தர் தான். அவன் வடநாட்டுக்கு போகிறான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவன் காதை எடுத்துவிடுவான். என்ன பண்ணுறது, காசியில் இருக்கிற எல்லா பண்டிதரும் மூட்டை கட்டின்னு ஓடுறாங்க. இவர் போகிறாரு, யார், கபீர்தாசர். குருவே நீங்கள் போகாதீங்க, நான் அவனை கெலிச்சு காட்டுறேன். என்னடா பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள், நாளை காத்தால் வரைக்கும் தானே எனக்கு டைம் கேட்குறேன்னு. மறுநாள் அந்த ஆள் இருக்கான் இல்லையா,
அவன் வந்து புலி மேலே வரான் அந்த சித்தர். இவர் செவுத்து மேலே உட்காந்துருந்தார்ல, அந்த செவுத்தை தட்டின உடனே செவுறு ஒயங்கன்னு போகுது. அவன் பயந்துடுறான். நானாவது உயிர் இருக்கிற ஒரு இது மேலே போகிறேன், அவன் உயிரே இல்லாத செவுத்தை தட்டின்னு வர்றான்னாக்கா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவார். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னார். எல்லோரும் கேட்பாங்க எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானன்ட்டு. இந்த குரு தான் எனக்கு மந்திரம் கொடுத்தாருன்றார். ராமதாஸ் நான் எப்படா கொடுத்தேன், அன்றைக்கி கங்கை கரையில் நீ என் காலை வச்சிட்டு போனேன்ல, அதான் மந்திரம், அதை பிடிச்சின்னு கெட்டியால் ஆகிட்டேன்னா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு. பின்னால் என்ன ஆகுது, கபீர்தாசராக இருந்தவர் அவ்வளோ வறுமையிலையும் தான தர்மங்களெல்லாம் விடாமல் இருந்தார். ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தார். தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க ஏழையாக இருந்தால் கூட. ஒரு நாள் சில பேர் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வராங்க. கபீர்தாசருடைய வீட்டை கதவு தட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாம் கீஞ்ச துணி தான். அதனால் கதவு கொஞ்சோண்டு திறந்து வச்சு இப்படி பார்க்குறா. நாங்கள் ஒரு 30 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு போடுவியான்ட்டு. போடுறேன் நீங்கள் போங்கன்னு. அவங்க குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோமிட்டி செட்டியார், கொத்தவாளுன்னுவாங்க, அவங்ககிட்ட போய் 30 பேருக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு பாத்திரம் பண்டெல்லாம் கொடு, நீ ரொம்ப நாளாக என் மேலே கண் வச்சுருக்கிற, நான் இன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட வந்து படுக்கிறேன்ட்டா. அவனும் ஒரே சந்தோஷமாக கொடுத்துட்டான். இந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்சமாக சோகமாக இருக்கான். அப்போ கபீர்தாசர் கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி நான் 30 பேருக்கு சாப்பாடு போடாத பாவத்தை விட இந்த பாவம் பரவாயில்லைன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ தான் உத்தமி பத்தினின்ட்டு வேறு அந்த அம்மாவை குளிக்க சொல்லி ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லி தூக்கின்னு வர்றபோது வழியில் தண்ணிக்குது சேரு. அதனால் அந்த பொம்பளையை தோல் மேலே ஏற்றிக்கின்ட்டு கூட்டின்னு வர்றார். அந்த கடைக்காரன் இதை பார்த்து பயப்படுறான், உதைக்கிறதுக்கு தான் கூட்டின்னு வரான் பாருக்குது பொண்டாட்டியோடன்ட்டு. சொல்கிறாரு, நான் இஷ்டப்பட்டு தான் கூட்டின்னு வந்திருக்கேன், வர்ற வழியில் சேரு இருந்துச்சு, அவங்ககிட்ட வர்றப்போது சுத்தமாக வரணுன்றதுக்காக நான் அவளை தோல் மேலே தூக்கி வந்தேன். அவங்க இந்த மாதிரி ஒரு கப்பலான்னு சொல்லி அவங்கள பார்க்கலன்னா அவங்க கண்ணுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தெரியுறாங்க. கீழே வந்து கும்பிட்டு நீங்கள் போக வேண்டாம் தான். எந்த தர்மத்துக்காக நீ வாழ்கிறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் அப்படின்றது நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படியெல்லாம் இருந்த கபீர்தாசர் தான் அடுத்த பிரிவில் ஷிரடி சாய்பாபா வந்தார். இன்றைக்கி நீங்கள் கும்பிட்ற ஷிரடி சாய்பாபா யார், கபீர்தாஸ். அவர் எல்லோரும் கேட்குறாங்க, ஷிரடிக்கு ஏன் வந்தீங்க, இது ரொம்ப ட்ரை பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட தோண்ட சொல்கிறார். தோண்டினா ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டுது. அதுக்கிட்ட ஜட நெஷ்டையில் ஒரு எலும்பு குழு உட்காந்துன்னுக்குது. இவர் சொல்கிறார், என்னுடைய முற்பிரிவியில் நான் கபீர்தாசனாக இருந்தபோது எனக்கு குருவாக இருந்த ராமதாசருடைய சமாதி இங்கே இருக்குது, என் குருவுடைய சமாதியை தேடி நான் ஷிரடிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். இந்த மாதிரி நடந்துன்னு பார்க்குறியா? அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் இங்கே வள்ளிமலைக்கு படிக்கட்டு போடுறார். 5 மண்டபம் இருக்கும். அதில் இன்றைக்கி கூட நீ போய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் பழசாக இருக்கும், மற்றெல்லாம் புதுசாக கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி இருக்குதுன்னா, வாரியார் சாமி படிக்கட்டு போடுற காலத்தில் இந்த மேஸ்திரி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஊந்துடுறான் மயக்கம் போட்டு. இவர் வந்து அவனுக்கு போய் திருநீர் கொடுத்து தண்ணி தெளித்து எழுப்புறாரு. அவன் சொல்கிறான், உள்ள விளக்கு எஞ்சினுக்கு சாமி, ஒரு சாமியார் உட்காந்துக்கிறாருன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த மண்டபத்தை ரெனோவேட் பண்ண வேணாம், அப்படியே மூடிடுங்கன்னு. அப்போ என்ன, யாரோ ஒரு பெரிய மகான் இந்த இடத்துல என்னை தாண்டி யாரெல்லாம் முருகனை கும்பிட போகிறாங்களோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு அங்கே சங்கல்பம் பண்ணி உட்காந்துன்னுக்கிறார். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. பெரிய பெரிய மகான்கள் வர்ற பக்தர்களுக்கு நல்லது பண்ணணும். ஒரு கோயில் கோபுரத்து மேலே உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி அவங்க தே சூஸ் வாட் தே வாண்ட்டுங்கிற மாதிரி. ஆன்மீகன்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. அந்த மாதிரி நல்ல சாமியாருங்களும் இன்றைக்கி நாட்டில் இல்லை. அந்த மாதிரி தேடி அலைகிற உண்மையான பக்தர்களும் இன்றைக்கி நாட்டில் ஹார்ட்லி டு பி சீன். அதனால் ஆன்மீகம் என்பது ஏதோ பொய் மாதிரி தெரியுது. ஆனால் ஆன்மீகம் உலகத்திலே பெரியமை. ஆனால் நல்லவங்க இல்லை. பாகவதர்கள்னால் யார், சாமியாருங்க. பக்தர்கள்னால் யார், ஜனங்க. 2 பேருமே யோக்கியம் கிடையாது. பின்ன இவ்வளோ பெரிய ஆன்மீகம் இந்த மண்ணில் எப்படி வந்துடும்? ஒரு காலத்தில் இருந்தது. எந்தரோ மகானுபாவலோ அப்படின்னு அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் இருந்த பூமி தான் இது. அந்த காலத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் யார் பார்க்குறாங்க? இப்போ ஒரு பெரிய சாமியார் சிதம்பரம் கோயிலில் அந்த காலத்தில் தீட்சிதர்கள்னு பேர் அவங்களுக்கு. அவங்கள பல்லக்கில் உட்கார வச்சு தான் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. நடராஜர் கோயிலேருந்து ஒருத்தன் தீவெட்டி பிடிச்சின்னு போவான். அவங்க பின்னால் அந்த கோஷ்டியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வருவாங்க.
இப்படி போயினுக்கிற போது ரோட்டில் இருக்கிற ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிற ஒரு சாமி அவர் சொல்கிறாரு, பகல் குருடன் பட்ட பகலில் பட்டமரம் ஏறி ஊந்து போகின்றான் அப்படின்னு சொல்லி. இவருக்கு புரியுது, இந்த ஆள் ஏதோ விஷயம் சொல்கிறான்ட்டு கப்புன்னு பல்லக்கிலேருந்து குச்சிட்டு அவர்கிட்ட போய் இப்படி நின்றுட்டு, பட்டமரம் தடிர்க்க பாலூற்ற வேண்டும் ஐயான்றார். நான் பட்டமரம் தான், எனக்கு ஞானப்பாலை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றும் பதில் சொல்ல. அங்கே போய் எல்லாம் நூல் போட்டுட்டு தறிக்கு கஞ்சி வைக்கிறாங்கல்ல, அந்த கஞ்சி எடுத்து அவர் குடிக்கிறாரு. அப்போ முழங்கை வாரன்ற மாதிரி அவருடைய கையில் இருந்து வழிகிற அந்த கூழை எடுத்து இவர் குடிச்சிட்டு, உமாபதி சிவாச்சாரியார்னு சிதம்பரத்தில் மிகப்பெரிய ஞானியாகி அவர் தான் சிவஞான போதத்தெல்லாம் எழுதினவர். இப்படி இருக்குதுன்னா நீ நம்பறியா? ஒரு மகானுடைய அந்த கை வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரியன் மால் உண்ட வண்ணமாம். திருவண்ணாமலை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவாங்க, பெரிய சாமிங்க இருக்காங்க, அவங்க சாப்பிட்ட எச்ச சாப்பாடு இல்லையா, அது பிரம்மா விஷ்ணு சங்கரன் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலானதுன்னு. அப்படி தான் பத்திரகிரியார் பட்னத்தார் இருந்தார் இல்லையா, அவருடைய சிஷ்யராய் உட்காந்துக்கிறாரு. அவர்கிட்டயே ஒரு நாய் உட்காந்து இவர் போட்ட எச்ச சாப்பாடு சாப்பிட்டு அது காசி ராஜகுமாரியாக பிறந்துடுச்சு. இவரை தேடி ஞாபகத்தோடு வந்து நாதா நான் வந்துட்டேன் கல்யாணம் கட்டிக்கொண்டது. 2 பேரும் திருடி மருதூர் மகாலிங்கத்திலே கலந்து போயிட்டாங்கன்றது நம்முடைய சமய வரலாறு. திருவண்ணாமலை பற்றி சொல்லுவாங்க, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் அவர்தம் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்தில்லேனே நான் சோனாபுரி நாட்டின் இல்லைன்னுவாங்க. எப்பயும் சிவபூஜை செய்கிறவங்கலாம் திருவண்ணாமலை இருக்கிறாங்க, அவங்களுடைய எச்சையை சாப்பிட்ற ஒரு நாயாக நான் திருவண்ணாமலையில் பிறந்தா நல்லா இருக்குமேனு அர்த்தம். இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் இருக்குது இல்லையா? இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. தானமும் இல்லை, தர்மமும் இல்லை, ஜனங்க மகான்களை மதிக்கிறது இல்லை. மகான்கள்னால் இவங்களை பொறுத்த மாத்திரம் பிச்சைக்காரன். நீங்கள்லாம் ஆஃபீஸுக்கு போவீங்க, குழந்தை குட்டியோடு இருப்பீங்க, நீங்கள் சர்வோஜனும் சுகினும் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு எவனோ அவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் விட்டு கோயிலாக அலைஞ்சி ஆற்றுல குளித்து அத்தனை மந்திரம் ஜபம் பண்ணி பவரோடு வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருப்பான். நீங்கள் அவனை பிச்சைக்காரன்னு நினச்சின்னு இருப்பீங்க. இதெல்லாம் தான் ஆன்மீகம் விளங்காமல் போனதுக்கான காரணங்கள். ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி யாரையும் மதிக்கிறதே கிடையாது. இவனுக்கு சாமியார்ன்றது ஒரு பறக் பார்க்குற விஷயம். 10 சாமியாரை போய் பார்த்துக்கின்னே இருப்பான். இதுக்கு 10 சாமியார் பார்க்கணும்? சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் சாமியார். தாடி வச்சுன்னு கையில் வாத்தோட்டுற குச்சி வச்சுன்னு காவி கட்டின்னுக்கிறலாம் சாமியாரா என்ன? நீ வேஷத்தை பார்த்து ஏமாந்து வரவன். உனக்கு விஷயத்தை கண்டுபிடிக்கிற பவர் உங்கள்கிட்ட கிடையாது. யார்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்றது உனக்கு தெரியவே தெரியாது. மக்களுக்கு என்றைக்கு பக்குவம் வருதோ அன்றைக்கி நிஜமான சாமியாருங்களே இவங்களுக்கு அடையாளம் தெரியும். இல்லைன்னா இவங்க இப்படி தான் வேஷத்தை பார்த்து அவங்களாம் பெரிய சாமியார் போலகுது. நான் இப்போ ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறேன், வாட்ச் கட்டினேன். உன்னை பொறுத்த மாத்திரம் நான் சாதாரண சாமியார் கூட இல்லை, நான் இப்படி கேட்டேன். இதே யாருன்னா ஒருத்தன் காவி கட்டின்னு வந்தான்னாக்கா நீங்கள் எல்லாருமே இந்த விஷயம் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் புரியுது. இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு புரியறதில்ல. ஏதோ ஒரு காலம் வர்ற போது மக்களுக்கு உயர்ந்த ஆன்மீகம்ன்றது என்னன்னு தெரியும். அப்புறம் பார்த்துக்கலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, மதியால் விட்டகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான
பரயோகத்தருள்வாயே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமேயன் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேலே கதியே சொற்பரவேலே கருவூரிற் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா